ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா. காஞ்சி சங்கரா காமாட்சி சங்கரா மகா பெரியவா சரணம். அன்பார்ந்த பக்தர்களை, இன்று நாம மிகப்பெரிய ஒரு புண்ணியமான நாளில் ரகசியங்களை ஆழமாக பார்க்க போகிறோம். பிப்ரவரி 27 மாசி மாத சர்வ ஏகாதசி. ஏகாதசி இரவில் மிக ரகசியமான பரிகாரங்கள் ஒன்று இருக்கு. அதுவும் பெருமாளை நினைத்து இந்த ஒரு நாளில் நம்ம வழிபடக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும் என்று காஞ்சி மகான் மகா பெரியவா அடிக்கடி அவரை சந்திக்க வந்த பக்தர்களிடம் கூறிக்கொண்டே இருப்பார். ஏகாதசி என்பது சாதாரண நோன்பு மட்டும் கிடையாது. சாஸ்திரம் இதனை பரமபாவ நாசனி என்றும் அழைக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும், கூறக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்களும், ஏற்றக்கூடிய ஒவ்வொரு தீபங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். அதிலும் சகல நன்மைகளையும் ஒன்றாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அது அப்படின்னா இந்த சர்வ ஏகாதசி நாளாக மட்டுமே இருக்கும். ஏன் இவ்வளவு பெருமை இந்த ஒரு நாளில் இருக்கு அப்படின்னா, 100 யாகங்களின் பலனானது கிடைக்கும். 1000 தானங்களின் பலன் இந்த ஒரு நாளில் நமக்கு தேடி வரும். சிறந்த மனசுத்தியானது நம்மளை சுற்றி சுற்றி ஏற்படும். பரமாத்ம ஞானமானது திறக்கக்கூடிய நல்ல ஒரு திறனானது இந்த ஒரு நாளில் உண்டு. இவை அனைத்தும் இந்த ஒரு நாளில் கிடைக்கும் அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தரிடம் கூறியது. ஆனால் இதனுடைய ரகசியமானது என்ன தெரியுமா? இந்த இரவு நேர வழிபாடு. பகலில் கிடைக்காத ஒரு புண்ணியம் இரவு நேரத்தில் கிடைக்கும். இந்த பகலில் கிடைக்காத ஒரு சக்தியானது இரவு நேரங்களில் பெருமாள் பகவான் அனைவருக்கும் கொடுப்பார். எனவே இந்த இரவு நேரத்தில், அதுவும் தூங்குவதற்கு முன்பு, நீங்கள் பெருமாளை மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு தூங்கி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இன்னும் இந்த சர்வ ஏகாதசி இரவு பற்றி காஞ்சி மகான் மகா பெரியவா பேசிய சில முக்கியமான தகவல்கள், அதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். காஞ்சி மகான் மகா பெரியவா ஒரு நாள் பக்தர்கள் ஏகாதசி நோன்பு பற்றி கேட்டபோது அவர் மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை இந்த பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். ஏகாதசி நாள் இரவு பெருமாள் தூங்க மாட்டார். அவர் அந்த ஒரு நாளில் மனிதர்களின் பிரார்த்தனையை நேரடியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரத்தில் பெருமாள் பகவான் அமர்ந்திருப்பார். அந்த ஒரு நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பெருமாளிடம் கேட்கப்படக்கூடிய உங்களுடைய பிரார்த்தனைகள், வேண்டுதல்கள், பிரச்சனைகள் அனைத்தும் முழுமையாக தீர்க்கப்படும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இடத்தில் பெருமாள் பகவான் நிச்சயமாக இருப்பார். இந்த ஒரு நேரத்தில் அவர் சொன்ன 3 வரிகள். ஏகாதசி இரவில் நம்ம ஜெபம் கூறணும். இது 1000 மடங்கு பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பெருமாள் அந்த இரவு நம்ம நாம ஜெபத்தை கணக்கே போட்டுக்கொள்வார். எத்தனை முறைகள் நம்ம கூறியிருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை அகற்றி விடணும் அப்படிங்கிறத பெருமாள் உணர்ந்து கொள்வாராம். வாசி மாத ஏகாதசி இரவு என்பது ஒரு ஜெபம் கூட 100 வட்டமாய் ஆசீர்வாதமாய் நம்மை தேடி திரும்பி வரும். அந்த அளவுக்கு இந்த ஒரு ஜெபமானது நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தும். இது இவ்வளவு வலிமையான நாள் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அழகாக மாறும் என்று காஞ்சி மகான் மகா பெரியவா கூறியிருக்கிறார். இன்னும் சில பக்தர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அப்படி என்ன இந்த இரவு நேர வழிபாட்டுல இவ்வளவு பக்தி இருக்கு, இவ்வளவு வலிமை இருக்கு அப்படின்னு. இரவு நேரம் என்பது மனிதனின் வளம் அமைதியாக மாறிவிடும். சுற்றுப்புற எரிசக்தி குறைவாக இருக்கும். ஆன்மீக அதிர்வுகள் அதிகமாக இந்த ஒரு நேரத்தில் புலப்படும். தெய்வீக சக்தி செயல்படக்கூடிய ஒரு நேரம். இதைத்தான் பெரியவா கூறியிருக்கிறார். இரவில் சொல்லக்கூடிய ஜெபங்களும் மந்திரங்களும் நேரடியாக நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை அழைப்பதற்கான ஒரு சக்தியை ஏற்படுத்தும் என்று காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய மனத்திற்கு வந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க, உங்களுடைய வீட்டில் வைத்து. அவ்வளவு நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை செய்து பாருங்கள். உடனே உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். அதே போல் காஞ்சி மகான் மகா பெரியவா அந்த பக்தர்களுக்கு கூறிய ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை. இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும். இது யாருக்கும் இதுவரை தெரியாத ஒரு ரகசியமான இரவு நேர மந்திரம். இது பொதுவா எங்கும் கிடைக்காது. பெரியவா சிலரிடம் மட்டுமே கூறிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் நமோ நாராயணாய அனந்த கோடி பிரபஞ்ச நாயகா மாம் பாலனே சரணாகதி தா. இதுதான் இந்த ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள்
காஞ்சி மகான் மகா பெரியவா கூறியது போல பூரிப்பார்கள். இந்த ஒரு மந்திரம் ஏன் தெரியுமா வலிமையானது? ஓம் நமோ நாராயணா என்பது மூல மந்திரமாகவும், அனந்த கோடி பிரபஞ்ச நாயகா என்பது பெருமாளின் பரம்பொருளை சக்தியை குறிப்பதற்கான ஒரு செயலாகவும், மாம் பாலனை என்பது நம்முடைய ஆன்மாவின் பாதுகாவலனாகவும், சரணாகாதி தா என்பது நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள் என்று பெரியவா அவர்கள் ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு வரிக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு மந்திரத்தில் நாராயணனின் பரிபூரண சக்தி அமர்ந்திருக்கிறதாம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எத்தனை முறைகள் தெரியுமா சொல்ல வேண்டும்? பெரியவா அவர்கள் கூறியபடி 108 முறைகள், ஒரே ஒரு முறைகள் 108 தடவைகள் நீங்க கூறணும். விரும்பினால் இதனை 3 தடவைகள் 108 108 108 என்று 3 தடவைகள் கூறலாம். ஏன் நம்ம 108 முறைகள் கூறணும் அப்படின்னா, 108 என்பது பரம்பொருளின் ஒரு முழு சக்தியை அடைவதற்கான ஒரு நம்பராக இருக்கும். இந்த 108 நம்முடைய பிராண வாயுவின் 108 நாளிகளை கொண்டது. அடுத்ததாக நரம்புகளில் ஒரு முடிவுகளை ஏற்படுத்தும். ஆசீர்வாதம் வரக்கூடிய இறுதியான ஒரு எண் அப்படின்னா இந்த 108. எனவே 108 முறைகள் நீங்க சொல்ல மறக்கவே கூடாது. அப்படி நீங்க சொல்லி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்வுகள் திருப்பம் அடையக்கூடிய நாட்களில் இதுவே ஒரு முக்கியமான ஒரு மந்திரமாக இருக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க தவறாமல் கூறி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். இந்த இரவு நேரத்தில் நம்ம பெருமாளை அடுத்ததாக எப்படி தெரியுமா வழிபடணும்? தீபம் ஏற்றி வழிபடலாம். தீபம் அப்படிங்கிறது நெய்யில் ஏற்றினால் மிகவும் சிறப்பு. நெய் இல்லை என்று கூறுபவர்கள் எண்ணெயை வைத்து இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம். தீபத்தை கிழக்கு நோக்கி இல்லது வடக்கு திசை நோக்கி நீங்கள் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு. இது பெரியவா அவர்கள் கூறிய ஒரு அமைப்பு பரிகாரம். பெருமாளுடைய புகைப்படம் அல்லது சித்திரத்திற்கு முன்பு அமர்ந்து கொள்ளுங்கள். படப்படி அமர்வதற்கான தேவை கிடையாது. நாம் மனதோடு அமர்ந்தாலே போதுமானது. கண்களை மூடி ஒரு நிமிடம் மூச்சை சமமாக்கிக் கொள்ளுங்கள். நாம ஜபத்திற்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒண்ணு அப்படின்னா நம்முடைய மூச்சை நம்ம சமமாக்க வேண்டும். மனதிற்குள் எந்த விதமான கெட்ட எண்ணங்களையும் நம்ம வைத்திருக்க கூடாது. இந்த ஒரு மந்திரத்தை இரவு எந்த நேரத்தில் கூறணும் அப்படின்னா, கண்களை மூடிக்கொண்டு இரவு 8 மணியிலிருந்து இரவு 11:30 இந்த நாள் இரவு முடிவதற்குள் நீங்க கூறலாம். இந்த ஒரு நேரமானது பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே நேரத்தில் நாம ஜெயம் செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். இந்த மந்திரத்தை இரவில் சொன்னால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தெரியுமா? இது பெரியவா அவர்கள் கூறியது. வாழ்க்கையில் நின்று போன செயல்கள் இயங்கும். தடைப்பட்ட ஆசைகள் மீண்டும் நிறைவேறிவிடும். படிப்பு, வேலை இந்த இரண்டிலும் முன்னேற்றமானது கிடைக்கும். பணவரவானது அதிகரிக்கும். வீட்டில் சுபசூலமானது உருவாகும். மனக்குழப்பங்கள் அனைத்தும் குறைந்துவிடும். எதிர்ப்புகள் தானாகவே விலகிவிடும். சாப பலன்கள் அனைத்தும் கரைந்துவிடும். வழக்கு, கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு காணும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த இரவு நேர மந்திரம் நம்முடைய வாழ்வின் திசையை மாற்றக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். நம்முடைய வாழ்வியோட திசையை முழுமையாக மாற்றிவிடும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். காஞ்சி மகான் மகா பெரியவா சொன்ன 5 உபதேசங்கள். இரவில் ஒரு நிமிடம் கூட நம்ம நாம ஜெபத்தை கூறினோம் அப்படின்னா பகலில் 10 நிமிடங்கள் நமக்கு பலனானது, நன்மை செய்த பலனானது நிச்சயமாக கிடைக்கும். இந்த இரவில் ஏற்றக்கூடிய தீபம் நம்முடைய மனதிற்கும் வீட்டிற்கும் ஒரு ஒளி சுடராக மாறும். நாராயணனின் நாமங்களை நம்ம இரவு நேரத்தில் கூறுவது தடை கதவுகளை திறப்பதற்கான ஒரு சாவியாக இருக்கும். ஓம் நமோ நாராயணாய ஜபம் அப்படின்னு இந்த சர்வ ஏகாதசி நாளில் நம்ம சொன்னோம் அப்படின்னா மன அழுத்தத்தை கரைக்கக்கூடிய ஒரு மருந்தாக மாறிவிடும். பெருமாளை நம்ம இரவு நேரத்தில் அழைத்து வழிபட்டால் அது உடனே அவர் நமக்கு பதிலளிப்பார். நம்ம நினைத்ததை உடனே நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த அளவுக்கு சக்தியை நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். அன்பார்ந்த பக்தர்களே, இன்று மாசி மாத சர்வ ஏகாதசி. இந்த இரவு மந்திர ஜபத்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தியை கொண்டதாக இருக்கும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, தீபம் ஏற்றுங்கள். அமைதியாக மனதை கொண்டு அமருங்கள். ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை நீங்க முழுமையாக கூறி நீங்கள் வழிபடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே இந்த ஒரு நாளில் இதனை செய்யுங்கள். பெரியவாவின் அருளும் பெருமாளின் ஆசீர்வாதமும் நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களை தேடி வரும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமாண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்